பச்சை அரிசி ஒரு கப் எடுத்துக்கோங்க. ஸ்ரீ சக்கரம் வெள்ளியில எடுத்துக்கோங்க. ஸ்ரீ சக்கரம் வெள்ளியில நாணயமாகவோ அல்லது எந்திரமாகவோ நம்மளுடைய கையோடைய அளவுக்கு வாங்கிட்டா போதுமானது. அதுக்கு அடுத்தபடியா 108 முத்துக்கள் அப்படின்றது அவசியமான ஒன்று. ஏன்னா முத்துக்கள் அப்படின்றது சந்திரனுடைய மறுபரிணாம வடிவம். அப்போ 108 முத்துக்கள் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. முத்துக்கள் இல்லாதவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா மல்லிகை பூ, அதாவது அடுக்கு மல்லின்னு பெரிய பெரிய மல்லியா இருக்கும், கிட்டத்தட்ட முத்துக்களுக்கு ஈக்குவலா நல்லா குண்டு குண்டா இருக்கும். அந்த மாதிரி குண்டு மல்லி என்ன பண்ணிக்கிறீங்கன்னா முத்துக்கள் இல்லாதவர்கள் எளிமையாக வழிபட இதை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ சாதாரணமாக ஒரு வாழை இலையில் பச்சை அரிசியை நாம நிரப்புறோம். அதன் மேல் ஸ்ரீ சக்கரத்தை வைத்து அந்த வாசனை திரவியங்கள்லாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன். அதுல மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரித்து 5 முக தீபம் 2 பக்கமும், ஸ்ரீ சக்கரத்திற்கு வலது பக்கமும் இடது பக்கமும் 5 முக குத்து விளக்கு ஏற்றி நாம அர்ச்சனைக்கு பயன்படுத்தக்கூடியதற்காக வைத்திருக்கிறது 108 முத்துக்கள். அப்படி இல்லைன்னா 108 அடுக்கு மல்லி இதழ்கள். அடுக்கு மல்லியும் கிடைக்கல அப்படின்னா நீங்க சாதாரண மல்லியை கூட என்ன பண்ணிக்கலாம்னா பயன்படுத்திக்கலாம். ஆனா மல்லிகை பூ அப்படின்றது மஸ்ட். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதற்கு நெய்வேத்தியமாக நம்ம என்ன எடுத்துக்கணும், பால் சம்பந்தப்பட்ட பொருள், ஆவியில் வேக வைத்த பொருள். ஏன்னா லட்சுமி வழிபாட்டுல செவ்வாய் காரகத்துவமே வரக்கூடாது. அப்ப செவ்வாய் காரகத்துவம் அப்படின்னா என்னன்னா மசாலா ஐட்டம், காரமான உணவுகள், இது போன்ற ஸ்பைசியஸ்க்கு என்ன கிடையாதுன்னா மகாலட்சுமி வழிபாட்டில் அனுமதி இல்லை. அப்போ என்னன்னா பால் பாயாசம் எடுத்துக்கலாம். அவல்ல தேங்காய் துருவல், அவல் நல்லா ஊற வச்சு அதுல தேங்காய் துருவல் போட்டு வெல்லம் கலந்து ஏலக்காய் தட்டி போட்டு ஒரு நெய்வேத்தியமாக என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். இடியாப்பம், இட்லி எடுத்துக்கலாம். இது எல்லாம் மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தமான உணவுகள். சொல்லுவாங்க குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு. குழந்தை இருக்கிற இடம் எப்போதுமே நிறைவாக இருக்கும். அப்ப இங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு குழந்தைக்கு எப்போதுமே காரம் கொடுக்க மாட்டோம், மசாலா கொடுக்க மாட்டோம். அதே போலதான் மகாலட்சுமி வழிபாடு. எந்த ஒரு மனிதர் கடன் இருக்கிற நேரத்துல கார உணவுகளையும் மசாலா உணவுகளையும் குறைத்து கொள்கிறாரோ, எந்த அளவுக்கு சாத்வீக உணவுகளை குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு உணவுகள் எடுத்துக்கிறாரோ அந்த அளவுக்கு அவருக்கு பண வரவு இருக்கும்.